This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917-6686-525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ராஜராஜ சோழன், தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன். அவரை வரலாற்றில் நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம அவரை பற்றி நிறைய படிச்சிருப்போம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அடிப்படையாக கொண்டு இந்த கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் தான் நம்முடைய இந்த தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை நம்மளுடைய ராஜராஜ சோழன் தான் கட்டினார். அவர் கட்டி முடிச்சுட்டு ஒரு நாள் அரண்மனையில் ரொம்ப வருத்தத்தோட, ஒரு சோகம் கலந்த முகத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அமைச்சர் அரசரை பார்த்துட்டு, அரசே, என்ன உங்களுடைய முகத்தில் ரொம்ப கவலை தெரியுது, என்ன இந்த கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு அரசரை பார்த்து அமைச்சரை கேட்குறாரு. அதுக்கு அரசர் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு ரொம்ப ஒரு மெதுவான குரலில் அந்த கவலையோட, இந்த பெருவுடையார் கோயில் சோழ பேரரசரோட அடையாளம். இந்த அடையாளம் 1000 ஆண்டுகளுக்கு அழியக்கூடாது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன். அரண்மனைங்கிறது ஒரு தனி சொத்து, ஆனால் ஆலயங்கிறது மக்கள் சொத்தாக கருதப்படணும். அப்படி கருதப்படணும்னா மக்களுக்கு இதில் பங்கு இருக்க வேண்டும். சோழ மண்டலத்தில் கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஆலயத்தின் பங்குதாரராக மாற்றணும். அதுக்கான திட்டத்தை தான் நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அதற்கான திட்டம் என்ன பண்ணா அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. அப்போ அரசர் சொல்கிறாரு, அதுவும் அந்த திருவிளக்குகள்லாம் செல்வந்தர்களோட நேர்த்தி கடன்களால் எரியுது. தினந்தோறும் கோயில்களில் தீபங்கள் எரிய வேண்டும். அதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஏழைகளுக்கு வழங்க போகிறேன். அதற்கு பதிலாக அவர்கள் இந்த திருவிளக்கு எரிய நெய் தந்தால் மட்டும் போதும், மொத்த வருமானமும் அவங்களே வச்சுக்கிட்டோம். அதாவது ஏழையின் அடுப்பும் ஆலயத்தின் திருவிளக்கும் ஒரே திரியில் எரியும். இந்த ஆலயத்தோட அடித்தட்டு மக்களுக்கு உறவு மேம்படும் திட்டம்தான் இது. இந்த திட்டம் சரியா அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அதுக்கு அமைச்சரும் மிகச்சரியான திட்டம்னா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த அரசாணையை நாளையிலேருந்து செயல்படுத்துங்க. 8 திக்கும் எல்லா ஏழைகளுக்கும் கால்நடையை பகிர்ந்து கொடுங்க. அந்த எந்த நிலையிலையும் இந்த கட்டுப்பாடு வகுத்து இதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு தினமும் அந்த விளக்கு எரியறதுக்கு நெய் தராங்களா அப்படிங்கிறத கண்காணிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. ஒரு நாள் ராஜராஜ சோழன் அப்படியே கோயிலை சுற்றி வர்றாரு. அப்போ ஒரு இடத்துல அந்த தீபம் எரியலை, விளக்கு எரியலை. அதுக்கான காரணத்தை கேட்குறாரு. உடனே இந்த விளக்கு எரிய வைக்கிறதுக்கு யார் ஏன் எரிய வைக்கலான்னு கேட்குறாரு. அதுக்கு
யவத்தூர் மாராயன் தான் இந்த விளக்கை வந்து எரி வச்சுட்டு இருந்தார். இப்போ இந்த 7 நாளாக கடந்த 7 நாளாக இந்த விளக்கு எரி வைக்க அவர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அரசர் ரொம்ப கோபத்தோட உடனே தேரை பூட்டுங்க, அவருடைய அந்த யவத்தூருக்கு விடுங்க, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அங்கே போனால் ஒரு ஓலை குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டு முன்னாடி நிறுத்தி உள்ளே யாருப்பா வீட்டுக்குள்ளார அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. உடனே உள்ளே இருந்து ஒரு பெண்மணி ரொம்ப கசங்கி சேலையும் கலைந்த கூந்தலுமா விசும்பி அழுதுகிட்டு கையில் ஒரு குழந்தையும், அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப எலும்பு தோலுமாக சவலை பாய்ந்த குழந்தையாட்டம் வச்சுக்கிட்டு அந்த பெண்மணி வெளியே வராங்க. உடனே அரசரை பார்த்தோன்னே அந்த பெண்ணுக்கு ஒரே பயம். என்னடா அரசரே நம்ம குடிசை தேடி வந்திருக்காரு அப்படின்ட்டு அந்த தேர் முன்னாடி அரசருக்கு வணக்கம் செலுத்த மாதிரி விழுந்து வணக்கம் செலுத்துகிறாங்க. எழுந்திரு பெண்ணே, நீ யார் அப்படின்னு ராஜராஜ சோழன் அந்த பெண்ணை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு நான் தாங்க மாராயனோட பொண்டாட்டி அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. உன்னுடைய கணவன் எங்கே அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அதுக்கு என்னுடைய புருஷனும் நீங்கள் கொடுத்த அந்த மாடுகளும் போன மாதம் காவேரி வெள்ளத்தில் ஆற்றோடு போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாங்கிற மாதிரி பார்க்குறாரு. அந்த பொதுமக்களும் தலையாட்டுறாங்க, ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே உன்னுடைய நிலைமையை கண்டு நான் ரொம்ப வருந்துறேம்மா, ஆனால் ஒரு கேள்வி, உன்னுடைய கணவர் இறந்து 1 மாதத்துக்கு மேலாவதுங்கிற, ஆனால் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு வர திருவிளக்கு எரியுதே, உன்னுடைய கணவனும் இந்த மாடுகளும் இல்லாமல் இந்த 23 நாள் எப்படி நீ விளக்கு எரித்தாய் அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அவள் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டு அந்த குழந்தைய ரொம்ப எலும்பு தலுமாக இருக்க குழந்தை மார்போடு அணைச்சிக்கிட்டு அதை பற்றி கேட்காதீங்க மன்னா அப்படின்னு ரொம்ப கண்கலங்குறா. உடனே அரசர், நீ ரொம்ப அஞ்சாத பெண்ணே, உண்மை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உன் புருஷன் செத்து போயிட்டாலும் இந்த விளக்கு வந்து 23 நாள் எரி வச்சிருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்னுடைய புருஷன் செத்துட்டாலும் ராசாவுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது பாருங்கள், அதனால் என்னுடைய தாய்ப்பாலை விற்று 3 நாளுக்கு நெய் வாங்கி இந்த தீபத்தை எரி வச்சேன். ஆனால் கடந்த 1 வாரமாக என்னுடைய தாய்ப்பால் வற்றி போச்சு, அதனால் அந்த திருவிளக்கு போடுறதுக்கு என்னால் நெய் வாங்க முடியல, எங்களை மன்னிச்சிருங்க மகராசா அப்படின்னு அந்த குழந்தையோட காலில் விழுந்து வணங்குறா. நடந்ததை அறிந்த நம்முடைய அரசர் வந்து அப்படியே துடிதுடித்து போகிறார். இப்படி ஒரு தாய்மை உள்ளத்தோடு கொண்ட ஒரு நேர்மையான பெண்மணியா அப்படின்ட்டு கீழே தேரை விட்டு கீழே இறங்கி அந்த தாயும் குழந்தையும் சேர்த்தெடுத்து அன்போடு அரவணைக்கிறார். உன்னை போன்ற இந்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நேர்மையான உண்மையான தாய் உள்ளம் கொண்டவர்களோட தான் இந்த சோழ மண்டலமே பெருமை அடையுது அப்படின்னு சொல்லி அந்த தாயை ரொம்ப பாராட்டுறாரு. உடனே இந்த பெண்மணிக்கு அரண்மனையில் பணிப்பெண்ணாக ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு அமைச்சரை பார்த்து சொல்கிறாரு. சிற்பியை அழைத்து தாய்ப்பாலை விற்று இந்த திருவிளக்கு போட்ட இந்த பெண்மணியோட பேரை தஞ்சை கோயிலில் அந்த கல்வெட்டில் பொறிச்சிருங்க இந்த பெண்மணியோட பேரை அப்படின்னு ஒரு உத்தரவும் போடுறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, அந்த காலத்தில் சொன்ன சொல்லுக்காக நாம் பட்டினி இருந்தாலும், நமக்கு உணவு இல்லைனாலும், நம்ம குழந்தைக்கு உணவு இல்லைனாலும், நம்ம சொன்ன சொல்லை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் அப்படி ஒரு விசுவாசமாகவும் இருந்தாங்க. அந்த மாதிரியான நம்மளுடைய வம்சாவளியில் வந்த நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம எண்ணி அவங்கள மாதிரி அவங்களுடைய வழியில் வந்த நம்ம வம்சாவளிகள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகள் மூலமாக எடுத்து சொல்லணும். நம்ம எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவங்க, உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உயிரையும் கொடுக்க துணிஞ்சவங்க, எவ்வளவு நம்மளுடைய கஷ்டத்துலேயும் சொன்ன சொல் தவறாமல் நடந்துக்கிட்ட வம்சத்திலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறத இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. வாக்கு தவறாமல் வாழ்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும்
அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பெருமை கொள்ளணும். நன்றி, வணக்கம்.